திமுக அரசின் மீது தற்பொழுது டாஸ்மாக் ஊழல் என இடி அறிவித்ததுதான் தாமதம். பரபரப்பாக அண்ணாமலை 17ஆம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகையிடப்படும் என கூறியதும் நேற்று முதலே பாஜக தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு மற்றும் வீட்டு சிறை என செய்திகள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் இன்று பரபரப்பாக டாக்டர் தமிழிசை மற்றும் வினோஜ் பி செல்வம் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து தனது அதிரடி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. சொல்லாமல் கொல்லாமல் போராட்டம் செய்தால் என்ன செய்ய முடியும் என கேள்விகளை அடுக்கிய அண்ணாமலை மேலும் தமிழக அரசுக்கு தனது கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழக அரசின் 1000 கோடி டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் இன்று சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தோம். தொடை நடுங்கி திமுக அரசு. பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் சகோதரர் திரு வினோஜ் பி செல்வம் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது. பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல் இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ் மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளை உங்கள் ஏவலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்ததால் தானே உங்களுக்கு இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது. அறிவிக்காமல் திடீர் என்று ஒரு நாள் உங்களுக்கு போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று தனது அறிக்கையில் தமிழக அரசுக்கு மற்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை.